பஞ்சாபுக்கு எதிராக சிஎஸ்கே தோத்துட்டாங்க. ஆனா தோத்தாலும் பாயிண்ட் டேபிள்ல ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த நிலையில அதாவது தோல்வி கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா, உனக்கு இதுதான் கடைசி வார்னிங்னு அதிருப்தி ஆயிருக்காருங்க. ஒரு ஆவேசமான ஸ்பீச்சை ஓப்பன் டாக் பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம். ஒரு இளம் கேப்டனுக்கு இப்படி ஒரு தில்லான பதிவு வேணும். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய துரோகம் நடக்குது. அதாவது என்னோட கேப்டன்ஷில வந்துட்டு சில சீனியர் பிளேயர்கள் விளையாட மாட்றாங்க. பட் இந்த தவறு தொடர்ந்தா நான் வேற பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கும் சூழல் ஏற்படும். வெளிப்படையா வந்துட்டு ஆவேசமா பேசியிருக்காருங்க. அதற்கு காரணம் என்னன்னா ஜடேஜா தாங்க. ஜட்டுவை சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்து வெட்டு அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா உண்மையிலேங்க என்னங்க ஜட்டு வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர். இதில் T20 வேர்ல்டு கப்பில் வேற எடுத்து வச்சுட்டாங்க. ரோஹித் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்ம் அண்ட் ஜட்டு அவுட் ஆஃப் ஃபார்ம். விராட் கோலி ஒரு ஆள் தான் கரெக்டாக ப்ளே பண்ணுறாரு. மற்ற பிளேயர்லாம் எடுத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்பில் செலக்ட் ஆன பிளேயர் எல்லாருமே வந்துட்டு தத்தியாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வாய்ப்புங்க. அதாவது 4வது ஆர்டரில் அவர் 7 ஓவர்லேயே வந்துட்டார் ஜட்டோ. அதுவே தவறான ஆர்டருங்க பேட்டிங் லைனில். ஏன்னா மொயின் அலி எப்பேர் பேட்ஸ்மேன். இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் டெஃபினட்டாக அந்த வீடியோ பார்க்கணும். மொயின் அலி வந்துட்டு பவர் ஹிட்டருங்க. அதாவது இந்த ஜடேஜா ரஹானேலாம் சீவஞ்சத்த பிளேயர்கள். ஓகேவா? இன்னும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ரஹானே வந்துட்டு போன மேட்ச்சில் ஒரு 3 பால்குள்ளே அவுட் ஆக்கிட்டாங்க. ஓகேவா? அதனால சிஎஸ்கே தப்பிச்சாங்க. 30 பால் தின்னுட்டு மனுஷன் 26 ரன் 29 ரன் அடிச்சா 5 ஓவரை முழுங்கிடுறாங்க அந்த தூங்கமுஞ்சி ரஹானே. அதுவே ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு காரணம். அதை வெளிப்படையாக வந்துட்டு சொல்லிட்டாரு. நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, ஜட்டு 7வது ஓவர் வராரு, ஒன்றும் பண்ண மாட்டாரு. அதாவது ஜட்டுவை குறிப்பில்ல சீனியர் பிளேயர்கள், அதாவது என்னோட கேப்டன்ஷில் வந்துட்டு விளையாட மாட்டாங்க. இது வந்துட்டு கடைசி வார்னிங். அடுத்த மேட்ச் இனி வரும் போட்டிகளில் வந்துட்டு விளையாடலைன்னா நான் ஒரு அதிரடியான ஆக்ஷன் எடுக்கும் நேரம் வந்துவிடும் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க. ரஹானேவை கூட விட்டுட்டாரு. அண்ட் ஜடேஜாவை மிகப்பெரிய லெவலில் தாக்கியிருக்காரு. 7வது ஓவரில் இறங்கின பேட்ஸ்மேன்கள் கொஞ்சம் ரன் அடிச்சிருக்கணும். அதாவது தொடர்ந்து அந்த பிளேயர் வந்துட்டு சொதப்பிக்கிட்டு இருக்காரு. அவரால் தான் தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் என்று வெளிப்படையாக பேசியிருக்காரு. ஏன்னா ஜட்டு வந்துட்டு சரியாகவே ப்ளே பண்ணல. தெண்டத்துக்கு இருக்காருன்னு வைக்கல, சுத்தமாக அவுட் ஆஃப் ஃபார்ம் சீவஞ்சித்த மாதிரி இந்த சீக்கு வந்த கோழி மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அவர் தான் ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு காரணம். சேம் டைம் அதான் மொயின் அலியை வந்துட்டு ஃப்ரண்ட் ஆர்டரில் இறக்கியே விட மாட்டாங்க. அது தோனியோட ஸ்ட்ராட்டஜியாக என்னன்னு தெரியலங்க. அதுவும் மிகப்பெரிய வந்துட்டு பிளாக் மார்க் ஆச்சு. ஒரு கேப்டனாக வந்துட்டு அந்த இடத்துல நான் தவறு பண்ணியிருக்கேன். மொயின் அலியை வந்துட்டு இனி வரும் போட்டிகளில் கொஞ்சம் ஃப்ரண்ட் ஆர்டரில் இறக்கி விடுவேன். ஜடேஜாவை நம்பி வெம்பி போனதான் மிச்சம் என்று வெளிப்படையாக நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு பேசியிருக்காருங்க. தோல்விக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய மூல காரணம் என்றும் வெளிப்படையாக வந்துட்டு பேசியிருக்காரு. இனிமே சீனியர் பிளேயர்கள்னு நான் பார்க்க மாட்டேன். நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு அந்த வாய்ப்பு போகும் என்று வெளிப்படையாக வந்துட்டு பேசியிருக்காரு. 160 ரன்னுக்கு மேலே டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பத்தாதுங்க. ஏன்னா பஞ்சாப் டீமோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா பவர் ஹிட்டிங். ஓகேவா? அவங்க சும்மா விளையாண்டாலே 150 ரன்னை வந்துட்டு டச் பண்ணிடுவாங்க. அதுவும் பிதாமகன் வேற செம்ம ஃபார்மில் இருக்காரு. பிரித்து எடுத்துட்டாருன்னு வைங்களேன். ருசோவ் அண்டு பிதாமகன், அதாவது பிராட்ஸை வந்துட்டு வேற லெவலில் நாக் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டாங்க என்றே சொல்லாங்க. பட் தோல்விக்கு பிறகு நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தானா? ஜடேஜா தான் தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக உங்களோட கருத்தை போட்டு விடுங்க. சேம் டைம் பிளேயிங்கில் பேட்டிங் ஆர்டரை வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்டா நானே என்னைக்காக தான்டா அடிப்பேன். மிட்சல் அவரை வந்துட்டு இறக்கியே விடலைங்க கடைசியில். அதை விட நம்ம கலாய்க்கிறத விட எல்னி மண்டே செம்மையாக கலாய்ச்சி விட்டார் எம்எஸ் தோனி. நீ பேட்டிங் ஸ்ட்ரைக் வராதுன்னு கடைசி ஓவர் வந்துட்டு அவர் நிப்பாட்டினார் பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடுமை. நான் மிட்சலை திட்டுவேங்க. ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய பேட்ஸ்மேன். அவருக்கு அந்த பேட்டிங் ஆர்டரில் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் எம்எஸ் தோனி. அவரை வந்துட்டு திரும்ப போகணும்னு சொன்னார் பார்த்தீங்களா? அதெல்லாம் மிகப்பெரிய டூ மச் என்றே சொல்லலாம். ஏன்னா மிட்சல் வந்துட்டு ஒரு வேற லெவல் பேட்ஸ்மேன் கடைசி ஓவரில். ஓகேங்க. அதாவது பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு இவங்க பஞ்சாப் என்னதான் ஜெயிச்சாலும் ரொம்ப லேட்டாக ஜெயிச்சதுனால நமக்கு நெட் ரன் ரேட் வந்துட்டு குறையவே இல்லை. நெட் ரன் ரேட்டில் பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. அதாவது அதே 4வது பிளேஸில் தான் இருக்காங்க. எல்எஜியை விட இன்னும் சிஎஸ்கேவுக்கு நெட் ரன் ரேட் அதிகமாக தான் இருக்குது. அடுத்த மேட்ச் நம்ம பஞ்சாப்பை வின் பண்ணும் பட்சத்தில் எல்எஜியவே ஓவர்டேக் பண்ணக்கூடும். அதனால சிஎஸ்கே வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு 3வது பிளேஸ் பிடிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா 2வது பிளேஸ் கூட பிடிக்க அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளதுங்க. அதனால சிஎஸ்கே இன்னைக்கு தோத்தாலும் பொறி பண்ணிக்கிறாதீங்க. பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.